ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார். தன் ஜனத்தோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தன் ஜனத்தோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் எந்த மனிதனை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நீ பராக்கிரமசாலி. எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஓடினாங்க, ஒளிஞ்சாங்க, மலைகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒருவன் மாத்திரம் ஒளியவில்லை. ஒருவன் ஓடல. அவனுடைய வெள்ளாண்மை கர்த்தர் விளைய செய்தார். அல்லேலூயா. ஒரு அசாதாரணமான கிரியைகள் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். தேவனை நம்புவதற்கு நாம் பழக வேண்டும். நான் சொன்னேன், காலமும் நேரமும் தூரமும் நமக்கு எதிராக இருக்கிற பொழுது நம்பிக்கையிலே சோர்ந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இன்னும் நிறைவேறலையே, இன்னும் நடக்கலையே, இன்னும் என் குடும்பத்தை நிறைய பேர் ரட்சிக்கப்படலையே, இன்னும் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று நினைக்கிறோம். நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடும் வாழ்த்துதலோடும் கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக. அல்லேலூயா. சரி, நேரடியாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25, 26 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25, 26. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். போதும், கவனிங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததான அற்புதமான ஒரு வாக்கு தத்தம். வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான பெயர் உண்டு, வாக்குத்தத்தங்களின் தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன பேரு? ஆமா, வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதிலே உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கை நிறைவேற்றுவதிலே அவர் தீவிரம் காட்டுகிறார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதிலே அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான வசனத்தை நமக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, தற்கால சூழ்நிலைகளை வைத்து நாம் முடிவு செய்யக்கூடாது. வேறு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியம் அது வெகு நாட்களாய் நமக்கு நடைபெறாததினாலே அது நடக்காது என்கிற முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறது, எனவே அது எனக்கு கிடைக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் வந்து விடுகிறோம். காலமும் தூரமும் நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வெகு நாட்கள் நான் ஜெபித்து விட்டேன், வெகு நாட்கள் நான் காத்திருக்கிறேன், எனக்கு அது கிடைக்கவில்லை, எனக்கு அது மிகவும் தூரமாய் இருக்கிறது, ஆகவே எனக்கு கிடைப்பதில்லை என்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாகவே நாம் தள்ளப்படுகிறோம். மட்டுமல்ல, சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதான வேளைகளிலே நாம் சில முடிவுகளை எடுத்து விடுகிறோம். வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறுவது இல்லை. ஆண்டவர் சொன்னார், உண்மைதான், ஆண்டவர் செய்வாரா, இவ்வளவு நாள் ஆயிற்று என்று நாம் பல முறை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த போது, ஆதாமை படைத்த போது, ஏவாளை படைத்த போது, மனுக்குலத்தை படைத்த போது, ஆண்டவர் அவர்கள் என்ன சொன்னாராம்? வசனம் அழகா சொல்லுது. கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாராம்? பூமியில் உள்ள எல்லாவற்றையும் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொண்டு பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ராஜாவாக இருங்கள் என்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாட்களுக்குள்ளாக என்ன உண்டாயிற்று? ஒரு பாவத்தை அவர்கள் செய்தார்கள். கர்த்தருக்கு எதிரான ஒரு பாவத்தை செய்த போது வேத வசனம் சொல்லுகிறது, அது தேவனுடைய மனதை அதிகமாய் பாதித்தது. அல்லேலூயா. அதன் பிறகு அந்த விளைவை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்புவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
17 வசனத்தை வாசிப்போம். 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அடுத்த வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். போதும் கவனிங்க. ஆண்டவர் ஆளும்படியாக மனிதனை படைத்து அவனை ஆசீர்வதித்து இவ்விதமாய் மேன்மைப்படுத்தி இருந்த போது, அவன் தவறை ஆண்டவருக்கு எதிராய் செய்த போது, ஆண்டவர் நாம் வாசிக்கிறபடி இந்த பூமியை ஆண்டவர் சபித்தார். புரிந்து கொள்வோம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி அவன் அழைக்கப்பட்டிருந்தான். ஒரு சாகிற வாழ்க்கை வாழ்வதற்காக அவன் அழைக்கப்படவே இல்லை. ஒரு மகிமையான ஒரு வாழ்வு, நீடிய வாழ்வு, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருந்த ஆதாமுக்கு எதிராக இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தேவன் மனிதனை சபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு எதிரான வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் சொல்ல ஆரம்பித்தார். நீ உழைக்கும் பொழுது, நீ வேர்வை சிந்தும் பொழுது அது உனக்கு பலனை தராது என்பதாக ஆண்டவர் அன்றைக்கு சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, ஆண்டவர் அழகாய் சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், என்ன செய்ய போகிறாய்? மண்ணுக்கு திரும்புவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? மரணம் சம்பவிக்கும். ஜீவனோடு வாழும்படி அழைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் சம்பவிக்கும் என்பதாக ஆண்டவர் அங்கே ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏன் அப்படி? ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஆண்டவர் அவளுக்கு பேர் வைக்கல. நல்லா கவனிங்க. ஏவாளுக்கு யார் பேர் வச்சா? ஏவாள் யார் பேர் வச்சாலாம்? ஆதாம். ஆண்டவர் பேர் வைக்கல. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டதுனால இவ பேர் என்னது? மனுஷி. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, வார்த்தையை சொன்னாரு. இங்க ஆதாம் என்ன பேர் வச்சாருன்னா, நீ ஏவாள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். யோசிச்சு பாருங்க, நியாயமா என்ன பேர் வைக்கணும் அவளுக்கு? மரித்தோருக்கெல்லாம் நீ தாய். உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டது. உன் நிமித்தம் அநேகர் மரணங்கள் சம்பவிக்கும். உண்மைதானே? பசுந்தோட்டமாய் இந்த இருக்க வேண்டிய இந்த பூமி அவள் நிமித்தம், அந்த ஸ்திரீயின் நிமித்தம், ஆதாமின் நிமித்தம் கல்லறை தோட்டங்களாய் மாறி போகிற. எங்கும் இருள், எங்கும் முட்கள், எங்கும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவளை ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று பெயர் வைக்கவில்லை. அவள் மரித்தோருக்கெல்லாம் தாய் என்று பெயர் வைக்க வேண்டிய இடத்திலே ஆதாம் அவளுக்கு பெயர் வைத்தான், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். அல்லேலூயா. என்ன காரணம்? வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். போதும் கவனிங்க. இது யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? சர்ப்பத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்தில் உன் தலையை நசுக்கும்படியாக பூமியில ஒருவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில பிறக்க போகிறார். உன்னால் நீ இந்த பூமிக்கு சாபத்தை ஏற்படுத்தினாய், ஆனால் இந்த மரணத்தை பரிகரிக்கும்படியாக ஒருவர் வருவார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார். அதன்படியாக ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாம் படைக்கப்பட்டதிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பூமியில இறங்கி வந்தார். மனிதனுக்காக ஆண்டவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கிற அனைத்து சாபங்களையும் நீக்கி போட்டு மரணத்துக்குட்பட்ட அநேகருக்கு வேதவசனம் சொல்லுகிறது, நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே. அந்த வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறினதே. ஆதாம் அதை தந்த நாட்களிலே தன் விசுவாச கண்களிலே பார்த்தபடியினாலே அவளை மரித்தோருக்கெல்லாம் தாய் என்பதல்ல, அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் என்று பெயர் வைத்தான். அல்லேலூயா. விளங்கிக் கொள்கிற செய்தி என்ன? சூழ்நிலைகளை பார்த்து வாக்குத்தத்தத்தை நாம் எடை போட முடியாது.
ஆதாம் அன்றைய நாளிலே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனாலும் அவன் அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக ஏவாளை பார்த்தான், மனுக்குலத்தை பார்த்தான். அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை ஆதாம் பார்த்தபோது அவளை ஏவாள் என்று பெயர் வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் விளங்கிக் கொள்கிறது, தற்காலத்தில் நிறைவேறாத ஒரு செய்தியினாலே ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறாமல் போய்விடுமோ என்பதை நாம் சிந்திக்க கூடாது. ஹல்லேலூயா. நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆண்டவர் இந்த யோவேலின் மூலமாய் சொன்னதான வசனம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார், நல்ல வாக்குகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், பட்சித்த வருஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டது? பட்சித்து. அப்ப பல வருஷங்களாக அவர்கள் ஒரு கஷ்டத்திற்குள்ளாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள் என்பதை நாம் விளங்க முடியும். வாசிக்கலாம், சில வசனங்களை நாம் வாசிப்போம். எப்படிப்பட்ட ஒரு சிறுமை என்பதை நாம் வேறு ஒரு சம்பவத்தில் வாசிக்கணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். பாருங்க, வேதவசனம் அழகாக சொல்லிக்கிறது, சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? சிறுமப்படுத்தப்பட்டிருந்தாங்க, கஷ்டப்பட்டிருந்தாங்க, வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்ன கஷ்டம் என்பதை 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:3. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். கவனித்து பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்திலே விதை விதைத்து வெள்ளாண்மை விளைந்து வரக்கூடிய நேரங்களிலே மீதியான்கள் என்ன செய்வாங்களா? திரளாய் புறப்பட்டு வருவாங்க. விளைந்ததை அறுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அவலத்தை அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையில இருந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்களா? ஓட்டி கொண்டு போய் விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எத்தனை வேதனையான சம்பவம். விதைத்தார்கள், உழைத்தார்கள், கண்ணீரோடு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் விளைந்து தன் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய அந்த சமயம் பார்த்து மீதியாளர்கள் புறப்பட்டு வந்து அவ்வளவற்றையும் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொன்னால் ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்கக்கூடிய நேரத்திலே நாம் கிடைக்க முடியாமல் போகிறதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கஷ்டப்பட்டு பிரயாசப்படுகிறோம். பல நேரங்களிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ள இஸ்ரவேல் ஜனம் அன்றைக்கு கடந்து போனது. எல்லாவற்றையும் கொண்டு போய் விடுவார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, இப்படி இஸ்ரவேல் ஜனம் சிறுமைப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நல்ல வசனம் சொல்லுது. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா? அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாக ஆண்டவரை நோக்கி ஜெபிச்ச உடனே என்ன நடக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனா இந்த இடத்துல என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஹல்லேலூயா. ரட்சகரை அனுப்பல, ஒரு மீட்பரை அவர் ஆண்டவர் அனுப்பல. மாறாக அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு தீர்க்கதரிசி அவரை அனுப்பினாராம். ஹல்லேலூயா. அப்படிதான் வசனம் வாசிங்க பார்க்கலாம். வசனத்தை, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். போதும், கவனிங்க. யார் அனுப்பினாரு? சரி, என்ன சொன்னார்? வந்து வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களை
என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். போதும் பாருங்க, ஆண்டவர் எடுத்துன்னு ஒரு அற்புதம் செய்யல. ஜனங்கள் எல்லாரும் கூப்பாடு போட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி மீதியானவர்களை அப்புறப்படுத்தலாம் செய்யல. மாறாக ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஹல்லேலூயா. யார் அனுப்புனாரு? அவர் பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேர் என்ன தெரியல. யாரோ ஒரு ஆளு கேட்கல. தீர்க்கதரிசியை அனுப்பினாரா? அது கிதியோன் இல்ல. அந்த இடத்துல கிதியோனா போட்டிருக்கு கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி யாருன்னு தெரியல. மக்கள் மத்தியில சொல்றான், நான் எகிப்திலிருந்து உங்களை எல்லாம் புறப்பட பண்ணினேனே, நான் எகிப்தில இருந்தெல்லாம் உங்களை நான் வீட்டு கொண்டு வந்தேனே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஆண்டுடைய வார்த்தையை சொன்னாரு, போயிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வந்தாரு. தன்னை அப்படித்தான் சொல்லிக்கிட்டாரு. என்ன சொன்னாரு? நான் தான் தீர்க்கதரிசி அப்படின்னு அவரை தனக்கு என்ன சொன்னாரு? அறிவிச்சுக்கிட்டாரு. ஆண்டோடைய வார்த்தையை ஒண்ணுமே சொல்லல. ஆனா இங்க பாருங்க, உண்மையான தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை சொல்லுவார்கள், அவர்கள் பெயர்களை பிரஸ்தாபப்படுத்துவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டும் பேசுவார். தன் ஜனத்தோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தன் ஜனத்தோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் எந்த மனிதனை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. அவருக்கு பேர் பிரஸ்தாபம் முக்கியம் இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. யோர்தான் நதியிலே 4 ஆசாரியர்கள் கொண்டு போய் நின்றார்களே, அவர்கள் பெயர்கள் எங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. நிறைய பேருடைய பெயர் இல்ல. முக்கியமான ஆட்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்துக் கொண்டு உடன்படிக்கையை சுமந்து கொண்டு ஓடுகிற பிரவாகித்து வரக்கூடிய அந்த யோர்தான் நதியிலே போய் நின்றார்களே, உள்ளங்கால் படுவதற்கு நின்றார்களே, அவர்கள் பெயர் பைபிளில் இல்லை. ஹல்லேலூயா. தங்களை மறைத்துக் கொண்டார்கள். தேவனை வெளிப்படுத்தக்கூடிய அநேக ஊழியர்களின் வேதத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லவில்லை. மாறாக அவன் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனான். என்ன செய்தி சொன்னாருன்னா, ஆண்டவர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரு, ஆண்டவர்களுக்கு அற்புதங்களை செய்தாரு, நீங்கள் ஏன் எமோரியருடைய தேவர்களுக்கு பயந்தீர்கள் என்று அவள் தவறை சுட்டி காட்டிவிட்டு ஆண்டவர் அவன் திருப்பி போக சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போது தேவன் அவர்களுக்கு உடனடியாக விடுதலை ஏற்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் எந்த இடத்திலே தவறி இருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லி அனுப்பினார், நீ விடுதலை அடைஞ்சிருவ. அப்படிலாம் ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. மாறாக ஒரு செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை அனுப்பினார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவளுக்கு விளக்கத்தை சொல்றாரு, எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினேன், எவ்வளவோ ராஜாக்களை முறியடித்து கொண்டு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? எமோரியருடைய தேவன் என்ன செஞ்சீங்க? பார்த்து பயந்தீங்க. அதன் அர்த்தம் என்ன? பயந்தார்கள். பயந்த பிறகு என்ன செய்வாங்க? சேவிப்பார்கள். புரியுதா இல்லையா? பயந்து எதுக்கு பயந்தாங்க? அந்த கடவுளை பார்த்து பயந்து சேவித்தாங்க அவரை. இதைத்தான் தீர்க்கதரிசி சுட்டி காண்பித்தார். அது மட்டுமல்ல, அவங்க செஞ்ச இன்னொரு தவற 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். 2ஆம் வசனம். மீதியானியரின் கை இஸ்ரவேலரின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். கவனிங்க. வாழ்க்கையில நெருக்கடிகள் வந்த போது, போராட்டங்கள் வந்த போது வேத வசனம் சொல்லுகிறது, அவங்க என்ன செஞ்சாங்களா? மலைகளையும் குகைகளையும் என்ன செஞ்சாங்களா? அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் செய்த இன்னொரு தவறு. ஒண்ணு, கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய அவர்கள் தேவன் வல்லமையுடையவர் என்பது நம்புவதற்கு பதிலாக புறஜாதி கடவுளை பார்த்து பயந்தார்கள். இன்னொரு தவறு, அவர்கள் மலைகளையும் குகைகளையும் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டார்கள். அதோட பொருள் என்ன தெரியுமா? இந்த மலை என்னை காப்பாற்றும் என்று நம்பினார்கள், இந்த குகை என்னை காப்பாற்றும் என்று நம்பினார்கள். மீதியானவர்கள் புறப்பட்டு வருகிற போது இந்த மலை என்னை காப்பாற்றும், இந்த குகை என்னை காப்பாற்றும் என்று அவர்கள் மலையின் மீதும் குகையின் மீதும் தங்கள் நம்பிக்கையை வைக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் தேவன் பேரில் மாத்திரம் வைக்க வேண்டிய விசுவாசத்தை நாம் மனிதர்கள் மீது வைத்து விடுகிறோம். மனிதர்களுக்கு
பணத்தின் மீதும் பொருள் மீதும் நம்மை அறியாமலேயே சில காரியங்கள், இந்த வியாதி நம்ம விட்டு போகலையா, இந்த டாக்டர் ஆஸ்பத்திரி நம்மளை அறியாமலே என்ன செஞ்சிடறோம், நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்தார்கள். காப்பாற்றும் என்று நம்பினார்கள். யோசித்து பாருங்க, வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. நிறைய சம்பவங்கள் நமக்கு சொல்ல முடியும். குறிப்பாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் சில குடும்பத்தார் எங்க போனாங்களாம், பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போனார்கள். அருகாமையில் இருக்க தேசத்தை பார்த்து போனார்கள். எங்களை வாழ வைக்கும், இந்த குகை வாழ வைக்கும், அருகாமையில் இருக்க தேசங்களை வாழ வைக்கும் என்று சொல்லி மனிதர்கள் மீதும் பொருட்கள் மீதும் தங்கள் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். தேவன் அதுக்கு விரும்பாத ஒரு செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட 2 தவறுகளை செய்தார்கள் என்பதை வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது. அதன் பிறகு ஆண்டவர் ஒரு வேதத்தில் வாசிக்கிறோம், 11ஆம் வசனம். அதற்கு பின்பு, எப்பன்னு தெரியல, ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பினாரு. அதற்கு பின்பு எவ்வளவு நாள் என்று தெரியவில்லை, தீர்க்கதரிசி செய்தியை சொல்லிவிட்டு போனார். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியருக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கவனிங்க, இங்க வேதவசம் அழகாய் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து அங்கே போரடித்துக் கொண்டிருந்த கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அப்பொழுது கோதுமை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் ஒருவன் போரடித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாரும் வழக்கமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, வெள்ளாண்மை விளைஞ்சு வரக்கூடிய நேரத்தில் யார் வந்து எடுத்துட்டு போயிருவா, மீதியானிகள் வந்து என்ன செஞ்சிருவான், கொண்டு போயிருவான். ஆனால் கிதியோனுடைய கோதுமையின் களம் விளைந்ததை அறுத்து கொண்டு போரடிப்பதற்கு அவன் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் அவன் என்ன சொன்னாரா, அவன் எப்படி அழைத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பலசாலி ஆண்டவர் சொல்லல, என்ன சொன்னாரு, எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியும்? பலசாலி வேற, பராக்கிரமசாலி. பலசாலி அப்படின்னு சொன்னா ஒரு 4-5 பேரை ஒரே நேரத்தை அடித்து வீழ்த்து என்ன சொல்லுவாங்க பைபிள்ல, பலசாலிகள். பராக்கிரமசாலின்னு சொன்னா ஒரே நேரத்தில் 15-20 பேர் வந்தா கூட என்ன செய்வாங்களாம், வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு பேர் என்ன பேரு, 2க்கு வித்தியாசம். பெரிய ஆற்றல் உடையவர்கள். நீங்க வாசிங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்க முடியும், தாவீது ராஜாவின் படைகள் யார் இருந்தாங்க, பராக்கிரமசாலிகள். தாவீது ராஜாவே யாரு, பராக்கிரமசாலி. நல்லா கவனிங்க, தாவீதுடைய ஆட்சியில தாவீது நடந்து போனா வலது பக்கம் ஒரு 10 பேர், இடது பக்கம் ஒரு 10 பேர். ஒரு ராஜாவாக அவன் எங்க போனாலும் அவனோடு கூட வரக்கூடிய பராக்கிரமசாலிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அல்லேலூயா. ஒரு சிங்கம் முகம் போன்றவர்கள் அவன் இருந்தாங்களா, வசனம் அப்படிதான் சொல்லுது. தாவீதின் படையில யார் இருந்தா, சிங்கம் முகம் போன்றவர்கள், அப்படியே பாயக்கூடியவர்கள், கலைமானை போல ஓடக்கூடியவர்கள், பராக்கிரமசாலிகளை கொண்ட மிகப்பெரிய ஒரு படையை தாவீது வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலிகள். வேதத்தில் இருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் எப்படி, சோப்பலாங்கி கிடையாது யாரும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் எப்படி செஞ்சார் நம்முடைய பிள்ளைகளை, பராக்கிரமசாலி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பராக்கிரமசாலி. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க, அந்நிய கடவுளுக்கு இவன் ஒருவன் மாத்திரம் பயப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் அருமையா சொன்னாரு, நீ பராக்கிரமசாலி. எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஓடுனாங்க, ஒளிஞ்சாங்க, மலைகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒருவன் மாத்திரம் ஒளியவில்லை, ஒருவன் ஓடல. அவனுடைய வெள்ளாண்மை கர்த்தர் விளைய செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்க வைராக்கியம் பாராட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நடக்கும், நன்மைகள் நடக்கும். எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஓடுனாங்க மலையை பார்த்துட்டு. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் பயந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனை மாத்திரம் பார்த்து சொன்னாரு, நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. அந்த ஒருவராக நீங்களும் நானும் மாற போறோம். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் பயப்படலாம், என்னென்னமோ நடக்குது. ஆனா தேவனை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, பதறான். ஹல்லேலூயா. நாம் சரியாக நம்முடைய தேவனை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், நம் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம்ம விட்டு பயம் விலக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. நாத்தான் எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி? சாதாரண ஒரு தீர்க்கதரிசி. தாவீது எப்படிப்பட்ட ராஜா? பெரிய ராஜா. பாவம் செஞ்சாரு தாவீது. உடனே ஆண்டவர் யார் அனுப்புனாரு? நாத்தானை அனுப்பினார். கவனிங்க, வசனம் சொல்லுது, நாத்தான் வந்த உடனே ஒண்ணுமே செய்யல. ராஜா சமூகத்துக்குள்ள வரணும்னு என்ன செய்யணும்? ஐயா வணக்கம் சொல்லணுமா கூட? எல்லா இடங்களையும் பாருங்க, தாவீதுக்கு வந்தன செய்யணும். ராஜா 12 சமஸ்த இஸ்ரவேல் மேல் அவன் மகாராஜாவாய் வீற்றிருக்கிறான். 3 முறை அபிஷேகம் பெற்றவன், தேவனுடைய மனிதன். யாரும் நுழைய முடியாது உள்ள. நாத்தான் நுழைந்தான், எந்த வந்தனமும் செய்யல. ராஜாவை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சான், ராஜாவே 2 பேரை குறித்து ஒரு கதையை சொன்னான். அப்படியே சொல்ல 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 தாவீதுக்கு என்ன சொல்லப்படுது? வெகு கோபமாக இருந்தான். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்ன உடனே மரணத்துக்கு அவன் பாத்திரவான் என்று தீர்ப்பை எழுதினான் தாவீது. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிய ஒருத்தன் சமையல் பண்ணி, இன்னொருத்தன் என்ன செஞ்சான்? சமையல் பண்ணி கொடுத்துட்டான். தன் ஆடுகளை சமைக்காம அவனுடைய ஆடுகளை எடுத்து சமைத்து விட்டான். மகளை போல அந்த ஆடு இருந்ததுன்னு சொன்ன உடனே தாவீதின் உள்ளம் குதிக்க ஆரம்பித்தது. உண்மைதான், தாவீதுக்கு தெரியாது, யாரை பத்தி சொல்லணும் செய்யாது, தெரியாது. அதனால என்ன சொன்னாரு? நீதியான ஒரு ராஜா தான். உண்மையில அவன் நீதிதான். அப்ப கரெக்டா தீர்ப்பு எழுதிட்டான். மரணத்துக்கு பாத்திரவான் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நாத்தான் என்ன சொன்ன தெரியுமா? நீர்லாம் சொல்லலைங்க, நீயே அந்த மனிதன். அல்லேலூயா. என்ன சொன்னா? நீயே அந்த மனிதன். தாவீதே, நீ ராஜாவா இருந்தாலும் நீ யாராக இருந்தாலும் சொல்லி, தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு தைரியமும் கிருபையும் ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். கரங்களை விட்டு சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் தேவன் அனுப்புவார் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்குடைய பலத்தோடு கூட அனுப்புவதை நாம் பார்க்க முடியும். நாத்தான் அப்படித்தான் வந்தான், கையை நீட்டி சொன்னா, நீயே அந்த மனிதன். அல்லேலூயா. அடங்கி போனான் தாவீது. தாவீது செஞ்சாரு? பயந்துட்டான். நாடா இது சாதாரண ஒரு மனிதன், தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தேவ மனுஷனால் இப்படிப்பட்ட தைரியம் பெற முடியும். எத்தனை பேர் நம்புறோம்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனம் சொல்லுது. நம்ம சிம்சோன் என்ன செஞ்சாரு பாத்தீங்களா? சும்மா போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு சிங்கம் வந்துச்சா, பிடிச்சாரா, கிழிச்சு போட்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. கையில ஒண்ணும் கிடையாது. வசனம் சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டு வந்தான் பைபிள் சொல்லுது. என்ன செஞ்சாரு? ஆட்டுக்குட்டி மாதிரி. சிங்கம் எப்படி தெரிஞ்சது? ஆட்டுக்குட்டி. ஆனா நமக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் சிங்கமா தெரியுது. அதான் உண்மை. அவனுக்கு சிங்கம் ஒரு ஆடு போல தெரிஞ்சது. நமக்கு ஒண்ணும் இல்லாத பூச்சி ஆடெல்லாம் பார்த்துட்டு மடி பயப்படுறோம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தேவன் யார் என்பதை நாம் சரியாக விளங்கவில்லை. ஆனா கிதியோனுக்கு தெரிந்தது. அவன் பயப்படல, அந்நிய தேவர்களுக்கு பயப்படல, வழிபாடு செய்யல, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நின்று கொண்டே இருந்தான். எல்லாருடைய நிலமும் விளையக்கூட முடியல, அறுத்து கொண்டு போனார்கள். கிதியோனின் நிலம் விளைய ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நிலம் விளைந்து அறுத்து கொண்டு வந்து போரடித்து கொண்டிருந்த போது வசனம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் உண்மையில யாரு? பராக்கிரமசாலி. ஏன் அப்படி சொல்றோம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏங்க பராக்கிரமசாலி? நம்ம கேட்டுக்கணும், நம்ம உண்மையிலே பராக்கிரமசாலி இல்ல. எப்ப நம்ம பராக்கிரமசாலியை மாறுறோம்னு சொன்னா, கர்த்தர் நம்மோடு இருந்தால். அல்லேலூயா. ஆமா, அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். நான் ரொம்ப சாதாரணமாள், உண்மைதான். நான் தனியாக இருந்தால் சாதாரணமான ஆள், ஆனால் என்னோடு கூட இருக்கிறவர் அசாதாரணமானவர். அல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த எண்ணம் வரணும். இப்படி ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன உடனே நம்ப முடியல. பராக்கிரமசாலி யாரா அது அப்படின்னு நம்ம பார்க்கிறேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் அழைக்கும் போது நம்மளால நம்பவே முடியாது. சாராளை பார்த்து என்ன சொன்னாரு? நீ கர்ப்பவதி. உடனே அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. உண்மைதானே? உண்மைதான். வயசாயிட்டு, பாட்டி மாயாச்சு, பல்லு பாதி போயிட்டு, தாத்தாவுக்கு ஆயிட்டு, ஆவரம் ஐயாக்கும் வயசாயிட்டு, இனிமேல் குழந்தை உண்டாகுமா? வாய்ப்பே இல்லை. அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வந்துட்டு, இனிமேல் என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற நினைக்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அசாதாரணமான கிரியைகள் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும். தேவனை நம்புவதற்கு நாம் பழக வேண்டும். நான் சொன்னேன், காலமும் நேரமும் தூரமும் நமக்கு எதிராக இருக்கிற பொழுது நம்பிக்கையிலே சோர்ந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா.
இந்த நாளிலும் கூட நீங்க யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இன்னும் நிறைவேறலையே, இன்னும் நடக்கலையே, இன்னும் என் குடும்பத்தை நிறைய பேர் ரட்சிக்கப்படலையே, இன்னும் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று நினைக்கிறோம். நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்ட வார்த்தைகள் சொன்னது சொன்னபடியாக நிறைவேறும். நாங்கள் அநேக காரியங்களை பல இடங்களில் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை எந்த அளவு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வார்த்தை கீழே விழவில்லை, நிறைவேறி இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவர் மறுப்பு பேச முடியாத அளவிற்கு அவைகள் வரலாற்றிலே அவைகள் நிகழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அருமையாய் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சொன்ன உடனே 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கிதியோன் அவரை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொன்ன உடனே கிதியோன் அவரை பார்த்து என்ன சொல்றான் பாருங்க. என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கவனிங்க, போதும். அருமையான ஒரு வசனம். இதுல கிதியோனுடைய உள்ளத்தை நம்ம பார்க்கிறோம். கவனிங்க, ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்னாரா, உங்களோடு இருக்கிறான்னு சொன்னாரா? சிங்குலர். நல்லா கவனிங்க, என்ன சொன்னாரு? உங்க கூட இருக்காரு, உங்களோட கூட எல்லாம் இல்லப்பா, உன் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட எல்லாம் இல்ல. யார் கூட இருக்கிறாரா? கிதியோன் கூட தான் இருக்கிறார். ஆனா கிதியோனுக்கு ஆண்டவரை கேட்கும் போது, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? அவன் தன் ஜனத்தை விட்டு தன்னை பிரித்து கொள்ள விரும்பவில்லை. ஹல்லேலூயா. தனக்கு நன்மை கிடைச்சிச்சு உண்மைதான், என்னுடைய வெள்ளாண்மை விளைந்தது உண்மைதான், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது உண்மைதான். ஆனால் ஏன் ஜனம் ஆசீர்வதிக்கப்படல? ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தலைவனாக உருவாவதற்கான ஒரு நல்ல இருதயம். ஹல்லேலூயா. அவன் சுயநலவாதியா சிந்திக்கல. கிதியோனுடைய உள்ளத்தை கவனிச்சு பாருங்க. ஏன் நிலம் விளைஞ்சிட்டு, எனக்கு விளைஞ்ச அறுவடைக்கு வந்துட்டு, நான் அறுத்து வீட்டுக்கு கொண்டு போயிருவேன், நல்லா நான் இருக்க முடியும். ஆனா அவன் உள்ள அதுல திருப்தி அடையலங்க. ஏன் ஜனம் கஷ்டப்படுது? ஹல்லேலூயா. சுயநலவாதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. நானு, என் குடும்பம், என் வீடு, இந்த ஒரு வட்டத்திற்குள்ள இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வரணும். ஹல்லேலூயா. நான் இல்ல, என் குடும்பம் மட்டும் இல்ல, என் சபை. ஹல்லேலூயா. என்னுடைய சபை கிறிஸ்தவ உலகம், ஆவிக்குரிய உலகம். இது பெரிய ஒரு குடும்பம். ஆவிக்குரிய குடும்பமாய் நாம் நிர்ணயிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்கணும். நம்முடைய முயற்சி எப்படி இருக்கணும்? தேவ நம்முடைய பிள்ளைகளோடு கூட அவங்க வாழ்வதற்கு, மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கு நம்முடைய ஜெபமும் உழைப்பும் அவசியம். ஹல்லேலூயா. ஏங்க, அதெல்லாம் பாஸ்டருடைய வேலைங்க. விசுவாசி வந்தா என்ன, போனா என்ன, பக்கத்துல எனக்கு இடம் நல்லா இருந்தா போதும் அப்படி நினைக்கிறோமா? அப்படி நினைக்கக்கூடாது. பக்கத்துல ஒரு ஆள் வரலன்னு சொன்னா, போன வாரம் வந்தாங்க, இந்த வாரம் வரல, ஏன் வரல நம்ம நினைக்கணும். நல்ல வேலை வரல நினைக்கக்கூடாது. உண்மைதானே? நமக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயா, என்ன பார்த்து சர்ச்சு ஒடுக்கமா இருக்கு, பக்கத்துல உட்கார முடியல, கால் ரொம்ப நேரம் நீட்ட முடியல, 2 பேர் வரல, டபக்குன்னு கால் நீட்டிக்கலாம், சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. நினைக்க கூடாது. அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, வரலன்னு சொன்னா விசுவாசிகளே கேட்பாங்க. நான்லாம் யூத் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்ன செய்வேன் அப்படின்னா, எங்கிட்டா தப்பிச்சு போய் வெளியே பார்ப்பேன். கேட்ல எங்க யூத்ல இருந்து நிப்பாரு, இப்படி நிப்பாரு, வாசல்ல இருந்து நிப்பாரு, அந்த கேட்டு 2 கேட்டு நின்றுடுவாங்க. இப்படி யாரா போறேன்னு அப்படி பிடிச்சு இழுத்து வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி பல முறை மாட்டியவன் நான். ஹல்லேலூயா. எப்படியாவது தப்பிச்சு போறோம்னு நுழையிற நேரத்தில் அவங்க பேர் பென், நாகர்கோயிலில் உள்ளவங்க. பென் என்ன கரெக்டா கூப்பிடுவாரு, வாங்க மீட்டிங் போ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஜனங்களை நடத்த தெரியணும். ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உதவி செய்ய தெரியணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி என்ன செய்யணும்? ஆதரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளோட உதவி செய்யணும். ஆண்டவர் கிருபையில பாருங்க, நான் முன்னால என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் நேரங்களில் நமக்கு நிறைய ட்ரெஸ்கள் வரதானே செய்யும், வரும். அப்போ நான் எங்கள் பையன்கிட்ட நிறைய சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு இந்த எத்தனை ட்ரெஸ் கொடுத்தாரு? 4 செட்டு கொடுத்தாருமா. எப்படா? நீங்கள் ஒன்று, அம்மாமா ஒன்று, அயமா ஒன்று, அந்த அங்கிள் ஒன்று, 3-4 செட்டு வந்துடும். அதில் சந்தோஷம். 4 செட்டு ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், 1 செட்டு தான் வருஷத்துக்கு, கிறிஸ்துமஸா 1 செட்டு போதும், மிச்சம் என்ன செய்ய யாருக்காவது கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய இருக்கு, சந்தோஷம் வருது, சந்தோஷம் தான். நம்ம வச்சுக்கிட்டு அனுபவிச்சா என்னது இல்லை,
நன்மை அல்ல. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை கிதியோனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. அவன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் சம்பவிக்குது? இந்த வசனம் அப்படின்னு சொல்லி வாசிங்க பார்க்கலாம் மறுபடியும். 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால், சொல்றேன் பாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தா இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? போதும் கவனிங்க. இப்ப கிதியோன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அற்புதங்கள் எங்கே? என்ன கேட்டாரு? அற்புதங்கள் எங்கே? எத்தனை ராஜாக்களை வீழ்த்தினாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது. எத்தனை தடைகள், எத்தனை பார்வோனுடைய சேனைகள் புறப்பட்டு வந்தது. எதிரே செங்கடல், யோர்தான், பல தடைகளை தாண்டி இந்த தேசத்துக்குள்ள வந்தாங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இந்த வசனம், இன்னொரு வசனம் பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல விட்டு போனேன். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 6:9. எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து. யார் தேசத்தை கொடுத்தாரு? எல்லாம் சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது? யார் தேசத்தை கொடுத்தாரா? கானான் தேசத்தை. யார் தேசம்? இஸ்ரவேல் தேசமா? இல்ல. வசனம் நல்லா சொல்லுது, எகிப்தர் கையில் இருந்தெல்லாம் உங்களை ரட்சித்து அவர்கள் உங்களுக்கு முன்பாக துரத்தி, நிறைய பேரை துரத்திட்டு அவர்கள் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். யார் தேசத்தை? யார் தேசத்தை? அவங்க தேசம். கானான் தேசம். யாருடைய தேசங்க? நல்லா புரிஞ்சுக்குவாங்க, பைபிள் இப்படிதான் சொல்லுது. இந்த கானான் தேசம் இஸ்ரவேலோட தேசம் கிடையாதா? அவர்கள் தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். பைபிள் இப்படிதான் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. யார் வாழ்ந்தா? இஸ்ரவேலருக்கு முன்னாடி கானானியர்கள் வாழ்ந்தாங்க. 7-8 இனத்தாரங்க வாழ்ந்தாங்க. அந்த இனத்தாரை துரத்தி விட்டு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசம் யார் தேசம்தான்? யார் தேசம்தான்? நிறைய வசனம் அப்படி சொல்லுது. சரி, அப்படி சொல்லும் பொழுது 105ஆம் சங்கீதத்தை எடுப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். 105ஆம் வசனம், சங்கீதம் 105 எடுத்துக்கோங்க. அதுல 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ல இருந்து வாசிங்க. நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கேட்ட ஆணையையும் என்னென்னைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். பாருங்க, கானான் தேசம் எப்படிப்பட்டதா? சுதந்திர பாகம். ஆண்டவர் சொன்னாரு, கானான் தேசம் இவங்க பிறக்கும் போது உள்ள கானான் தேசம் இல்ல. அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் தருகிற போது சுதந்திர பாகம், உன்னுடைய பங்கு அந்த தேசம் அடுத்த ஆளுக்குள்ளதான். ஆனால் நான் உனக்கு அதை தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்வோம். அந்த தேசம் அவங்களுக்கு கிடையாது, அவங்க தேசம். ஆனா வசனம் சொல்லுது, நான் உனக்கு அதை என்ன செஞ்சிருக்கேன்? சுதந்திர, நித்திய சுதந்திரமாக உனக்கு தாரேன், உனக்கு நான் அதை கையளிக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எனவே அங்க இஸ்ரவேல் தேசம் உருவாகி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆகவே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, ஆண்டவர் அவங்க பார்த்து சொன்னாரு, ஏன் அற்புதம் நடக்கல? கிதியோன் கேட்டா, ஆண்டவரே இந்த அற்புதங்கள் எங்கே? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம யாருன்னு கேட்கல. ஆண்டவர் கிதியோன் கேட்டா, எங்க வாழ்க்கையில அற்புதம் எங்க? அன்னைக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சாரு. செங்கடலை பிளந்தாரு, யோர்தானை வழிவிடும்படி செய்தாரு, இப்படி எல்லாம் அற்புதம் செஞ்சாரு, ராஜாக்களை வீழ்த்தினார்களே, இப்பொழுது அற்புதங்கள் எங்கே? ஹல்லேலூயா. ஒரு உள்ளத்தில் கேள்வி. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒருவன் விடுதலை யோசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அவங்க தான் தலைவர்களாக வர முடியும். முதல்ல நான் சொன்னேன், சுயநலமா இருக்கக்கூடாது. சுயநலவாதிகள் என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் ஜனத்தீங்க. பிரேயர் செல் லீடரா இருக்கலாம், கேர்சல் நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம், சண்டே கிளாஸ் ஊழியங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு செய்தியா இருக்கலாம், என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் உங்களை பலமா நடத்தணும்னு சொன்னா சுயநலவாதிகளா இருக்கக்கூடாது.
ஏன் சபாய், ஏன் மக்கள் எல்லாம் வரணும், நல்ல ஆவிக்குரியதுல வரணுங்கிற ஒரு மறண்ட ஒரு பரந்த என்ன வரணும். இங்க பாருங்க, அவன் கேட்கிற அற்புதங்கள் எங்கே? ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கே? நீ பெரிய தேவன், ஜீவனுள்ள தேவன், உம்முடைய வல்லமை எங்கே எங்கே என்கிற ஒரு துடிப்பு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. இந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்க சபையில் என்ன நடக்கணும்? அற்புதங்கள் நடக்கணும். நாங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிற இடத்துல நீ வியாதிகளை சுகமாக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுகள் புறப்பட்டு போகணும், அற்புதங்கள் நடக்கணும், ஆத்துமாக்கள் சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. நாங்க போய் சொல்லும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் அவனோட ஆசை. கிதியோனுக்கு அந்த ஒரு எண்ணம், நல்ல ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த அற்புதங்கள் எங்கே கேள்வி கேட்க ஆரம்பித்தான். இதே கேள்விதான் யார் கேட்டா? எலியாவின் தேவன் எங்க இருக்கிறாரு? எலிசா கேட்டாரா இல்லையா? எலியாவின் தேவன் எங்கே? சால்வையை முறுக்கி அடிக்கான், யோர்தான் நதி இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு செய்வார் தெரியுமா? எங்கே அற்புதம் ஆண்டவரே, என் தேச ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டுமே. எனக்காக அல்ல, சுயநலமா அவன் கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் விடுதலை அடையணும். ஹல்லேலூயா. என் மக்கள் எல்லாரும் விடுதலை அடையணும், என் மக்கள் எல்லாரும் மீட்படையணும், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் என்கிற பரந்த தரிசனம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு பல தடைகள் நம்ம பார்க்க முடியும். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 13:54 வாசிப்போம். மத்தேயு 13:54. அற்புதங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க சில வசனங்களை வாசிப்போம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, கவனிங்க, வசனம் அழகா சொல்லுது, தாம் வளர்ந்த ஊரில வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாக எங்கதான் ஊழியத்தை ஆரம்பிச்சாரு? எந்த ஊர்ல? நாசரேத்துல. எந்த நாசரேத்து? தூத்துக்குடி பக்கத்துல ஒரு நாசரேத்துக்கு. அந்த நாசரேத்தா? அந்த நாசரேத்து இல்ல, இஸ்ரவேல்ல ஒரிஜினலா ஒரு நாசரேத்து இருக்குது, இன்னைக்கும் இருக்குது நாசரேத்து. சரி, அது குறித்து பிறகு சொல்றேன். கவனிங்க, இந்த நாசரேத்தூருக்கு வர வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஆசை. தான் வளர்ந்த ஊர், சிறு வயதிலிருந்து வளர்ந்து, குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வந்த போது, ஆண்டவர் அபிஷேகம் பெற்று ஊழியத்துக்கு வருகிற போது அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசை நியாயமா தப்பா? நியாயமான ஆசை. எல்லாருக்கும் ஆசை. நான் முதல்ல நான் பாம்பேலாம் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது, எங்கள் ஊருக்கு நான் வரும்போது ஊழியம் செய்யும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். இன்றைக்கும் நான் கோயில்பட்டி அந்த பகுதிக்கெலாம் போனேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வளர்ந்த சபை, பெரிய ஒரு சபை. அந்த சபையில் போய் படிக்கும்போது அருப்புக்கோட்டையில் படித்தேன். நான் காலேஜ் அருப்புக்கோட்டையில் படித்தேன். அப்போ காலேஜ் போயிட்டு எங்கள் ஊருக்கு வரும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஹாஸ்டல்லேருந்து வரும்போது டே அப்பா அப்படி ஹாப்பியாக இருக்கும். ஊருக்கு கிளம்பும் போது கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், சந்திரசேகரன் சொல்லி. அவர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எப்படா வரும்னு பார்ப்பார். மத்தியானம் சாப்பிட மாட்டார். 6 நாள் முடிஞ்ச உடனே பெட்டி எடுத்துகிட்டு ஓடுவார். பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பான். அவனும் பஸ்ஸில் ஏறிடுவோம். என் காதில் அவன் சொல்லுவான், மாப்பிள்ள டிரைவர் மெதுவாக வண்டி ஓட்டுறான் பார்த்தியா? ஏண்டா ஊருக்கு போகும்போது உனக்கு எப்படி தெரியுது? மெதுவாக வண்டி ஓட்டுறான். திங்கக்கிழமை காலை கிளம்பி வரும்போது மெதுவாக சொல்கிறான், இந்த டிரைவர் வேகமாக வண்டி ஓட்டுறான்டா. எப்படி? ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வரும்போது வேகமா வரான் பாரு. சனிக்கிழமை போனா மெதுவா போறான்டா. அந்த அளவுக்கு என்ன உண்டு? சொந்த ஊரை குறிச்சு எல்லாருக்கும் என்ன உண்டு? ஒரு பாசம் உண்டு. அதே மாதிரி ஆண்டவருக்கு இருந்துச்சு. நாசரேத்தை குறிச்சு ஒரு பெரிய ஆசை. தான் வளர்ந்த ஊர், அங்கே தச்சு பட்டறை நடத்தி இருந்தார், வேலை பார்த்தாரு. மர ஆசாரி அப்படின்னு நம்ம நம்புறோம். இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அவங்க சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு ஆசாரி வேலை பார்த்தாரு. தச்சா இல்ல கோல்டானா சரியா சொல்ல முடியல அவங்களால. பட் அந்த பற்றெல்லாம் இருக்குது, இன்னும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் அந்த வேலை செஞ்சாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவருக்கு தெரியும். அவங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லணும்னு சொல்லி விரும்பி போனார். அங்க வசனம் சொல்ல வாசிங்க. வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவருக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவர் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவருக்கு சகோதரர் அல்லவா? 58ஆம் வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அநேக அற்புதங்களை
செய்யவில்லை. பாருங்க, ஆண்டவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். என்ன செஞ்சாங்க? இடரல் அடைந்தார்கள். நீங்க இதுக்கு அப்புறம் நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் எந்த பகுதியில் அதிகமா ஊழியம் செஞ்சாருன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் கலிலேயா பகுதியிலே ஊழியம் செய்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நாசரேத்தை ஆண்டவர் தள்ளிவிட்டார். பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். கோரோசினை தள்ளிவிட்டார், பெட்சாயிதாவை தள்ளிவிட்டார். கலிலேயா பகுதியை அதிகமாய் மையமாக வைத்து வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவர் அநேக ஊழியங்களை நிறைவேற்றினார், அநேக அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தில் ஏன் நாசரேத் இல்லை? நாசரேத்துடைய சொந்த ஊர், அவர் வளர்ந்த ஊர். கப்பர்நகூம் அவருடைய சொந்த ஊர். கப்பர்நகூமில் ஆண்டவர் அதிகம் ஊழியம் செய்யல, ஆண்டவர் அதிகமாக அற்புதங்களை செய்யல. காரணம், நாசரேத் ஃபெயில்ஸ் ஹானரிங் ஜீசஸ். நாசரேத் உள்ள மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறிவிட்டார்கள். அவரை கனம் பண்ணுவது என்றால் என்னது? அவர் மகிமைப்படுத்துவது என்று சொன்னால் என்னது? அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நாசரேத் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை. அவங்க சொன்னாங்க, இவர் தச்சனுடைய குமாரன், இவர் சாதாரண ஒரு மனிதன் தானே, இவர் எப்படி கிரியை செய்ய முடியும், இந்த பலத்த செய்கைகள் எப்படி வந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்வோம், ஏன் அற்புதங்கள் நடக்கவில்லை? ஆண்டவர் அழகா வசனம் சொல்லுது, அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யலையா. நாசரேத்தை ஆண்டவர் ஸ்கிப் பண்ணினார். தன்னுடைய ஊழிய திட்டத்தில் ஆண்டவர் நாசரேத்துக்கு நிறைய முறை வரல, அவரை தள்ளிவிடும்படி போனாங்க. உயர்ந்த மலைக்கு அவர் இழுத்து கொண்டு போனார்கள். ஆண்டவர் கடந்து போய்விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி, அவ்விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அற்புதங்கள் என்ன செய்ய முடியாது? நடக்காது. கிதியோன் அதை தான் எதிர்பார்த்தார். அற்புதங்கள் எங்கே? ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத தவறுகள் உள்ளே இருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய அற்புதங்கள் நடைபெறாது. ஆகவே ஆண்டவர் அவர்களோடு கூட தெளிவாய் பேசினார். அவனை பார்த்து சொன்னார். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். போதும். இப்ப ஆண்டவர் அழகா சொல்றாரு. கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னை அனுப்புகிறேன், நீ என்ன செய்வ? மீதியானியரில் இருந்து அவர்களை நீ ரட்சிக்க ஆரம்பிப்பாய். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட நாம் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு என்ன செய்ய போறோம்? அறிவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசன அழைப்பு சொல்லுகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எத்தனை அருமையான வார்த்தை! உன்னை அனுப்புகிறவர் நான். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு ஆண்டவர் மக்கள் அனுப்புவாங்க, அதிகாரி அனுப்புவாங்க. அப்போ அவர் பேசுறது யார் பேசுறது அர்த்தம்? இந்தியாவிலிருந்து ஒருவர் IFS ஆபீசர் வெளியே போய் பேசினா அது யார் பேசுறது அர்த்தம்? இந்தியா பேசுகிறது அர்த்தம். அதுபோல் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் அனுப்புனார் என்று சொன்னால் அந்த வார்த்தை யாருடைய வார்த்தையா இருக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை. எத்தனை பேர் நம்ப ஆரம்பிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அனுப்ப போகிறார்? என்ன அனுப்ப போறாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? என்ன அனுப்ப போறாரு? நீங்க பேசுகிற வார்த்தைகள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்க போகுது. ஆண்டவர் சொன்னாரு, நீ விடுதலையை உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் அற்புதமாய் சொன்னார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனம். சீக்கிரம் முடிக்க. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். போதும், கவனிங்க. அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில் எப்படி ஏற்படுத்துதான்னு சொன்னா, அவருடைய ஒரு தாழ்மையான ஒரு குணம். ஹல்லேலூயா. என்ன இருந்துச்சு? ஒரு தாழ்மையின் குணம். முதல்ல கவனிச்சோம், எல்லாரையும் அவன் ஒண்ணு போல தன் ஜனத்தை நேசிக்கிறான். ஒரு உயர்ந்த உள்ள அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. கர்த்தர் எங்களோடு இருந்தா இப்படிலாம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். இப்போ அவனை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லும் போது, என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், ரொம்ப சாதாரணமான ஆளு, தன்னை தாழ்த்து ஆரம்பித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய பெருமை அவனுக்குள்ள இல்ல, ஒரு சாதாரண நிலையில இருந்துச்சு. அற்புதங்கள் நடக்கணும் விரும்பினா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்பினா. ஆனா ஆண்டவரே, நான் ரொம்ப எளிமையான ஒரு தாழ்மையின் குணத்தை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் வைத்து தான் ஆண்டவர் தீர்மானித்தார். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.
அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். மீதியானியரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாய் சொன்னார். மீதியானியருடைய படை பெரிய படை. மீதியானியருடைய படை எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு படை. அதனால சொன்னுச்சு, எண்ணிக்கைக்கு திரளான ஜனங்கள் வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா. இதை நம்ப ஆரம்பிக்க போறோம். ஹல்லேலூயா. எண்ணிக்கையில பெரிதா இருந்தாலும் சரி, எத்தனை லட்சோப லட்ச ஜனங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னார், ஒரே மனுஷனை அடிக்கிறதுல அடிச்சு வீழ்த்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியம் அப்படிதான் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதான் வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் யாரு? பெரியவர். ஹல்லேலூயா. உலகம் முழுசா நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும். ஒரே மனுஷன். வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த நியாயாதிபதிகள் 8:28. அந்த ஊர் மனுஷர் இந்த பிரகாரம் 8:28. சரி, நான் வாசிச்சிடுறேன். 8:28. இந்த நியாயாதிபதிகள் 8:28. இந்த பிரகாரம் வாசிங்க. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறினது பாத்தீங்களா? வாக்கு சொன்னாரு, நீ ஒரு மனுஷன் அடிக்கிறது போல நீ வீழ்த்தி விடுவாயின்னு சொன்னாரு. திரளான ஜனங்கள் வருவாங்க, எண்ணிக்கை கணக்கான ஜனங்கள் வருவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது நடக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அது பெரிய சவாலாக இருக்கும். இப்படி நடக்குமா என்று நாம் ஆச்சரியப்பட முடியும். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எழுத்துக்கு எழுத்து, வரிக்கு வரி நிறைவேறினது. ஹல்லேலூயா. 40 ஆண்டு காலம் கிதியோன் இருக்கிற காலம் வரைக்கும் தேசம் அமைதலா இருந்தது. ஹல்லேலூயா. அதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணும், என் ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, வேதனைப்படுறாங்க ஆண்டவரே என்று ஒரு மனிதனுடைய தரிசன கண்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையா இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த போது தேவன் அதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe Widen India channel and press the bell icon for further updates. God bless you all.